ஆம்பூர் அருகே மீண்டும் மீண்டும் நுரை பொங்கி ஓடும் பாலாறு. அலட்சியம் காட்டும் அதிகாரிகள், வேதனையில் விவசாயிகள். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி வழியாக செல்லும் பாலாற்றில் கடந்த சில மாதமாக பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து சீராக உள்ள நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் செயல்பட்டு வரும் சில தனியார் தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் இன்று மாறாப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் கீழ் பாலாறு நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. மேலும் மழைக்காலங்களில் தொடர்ந்து தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பாலாற்றில் விடுவதால் பாலாற்று படுக்கையில் உள்ள விவசாய நிலங்களில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத சூழலில் இருப்பதாகும். மனிதர்கள், கால்நடைகள் கூட குடிக்க முடியாத அளவுக்கு பாலாற்று படுக்கையில் உள்ள நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகும். பாலாற்றில் தோல் கழிவு நீர் விடுவதை தவிர்க்க வேண்டி விவசாயிகள் பலமுறை அதிகாரியிடம் மனு அளித்தும் இதுவரையில் அதிகாரிகள் பாலாற்றில் தோல் கழிவுநீர் தடுப்பது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் இதனால் விவசாயிகள் கடும் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர்.